அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கீங்க நம்புகிறேன். இரவு நேரத்தில் நீங்கள் துணிகளை தைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பேர் இதுக்கு காரணம் என்னன்னு தெளிவாக சொல்ல மாட்டுறாங்க. பொதுவாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இரவில் லைட் வசதி சரியாக இருக்காது, இல்லாட்டி அந்த லைட்டில் நீங்கள் அந்த வெளிச்சத்தில், ஏன்னா பொதுவாகவே துணியை நம்ம தைக்கும் பொழுது நல்ல வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இரவில் நம்ம பயன்படுத்துகிற வெளிச்சங்கள் பத்தாது, அந்த ஊசி நம்ம கையை தைத்து விடும்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணேங்க. இந்த ஜாவனீஸ் மலி அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் துணிகளை நீங்கள் தைத்தீங்கன்னா அமான் விஷயங்களை நீங்கள் வர வைக்கிறீங்களாம். சரியா? அதே நேரத்தில் நீங்கள் துணியை தைக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தையும் அதில் அந்த துணியோடு சேர்த்து நீங்கள் தைக்கிறீங்க. அது நல்லதுக்கு இல்லை. நம்மளுடைய இந்தியர்கள் பொதுவாகவே ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் துரு சக்திகளுடைய சக்திகள் அதிகமாக இருக்கான். நீங்கள் இது தைக்கும் பொழுது தரித்திரத்தை தான் கொண்டு வரோன்னு சொல்லுவாங்க. ஃபிலிப்பினோஸ் அவங்களாம் இருக்காங்களே, ஃபிலிப்பீன்ஸ்காரவங்க, நீங்கள் இரவில் துணியை தைத்தால் எதிர்காலத்தில் வர சங்கதிகள், பிறக்கும் சங்கதிகள் குருடாவே பிறப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த வகையில் சேர்த்துக்கலாம். ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இரவில் செய்யும் பொழுது நம்மளுக்கு களைப்பாக இருக்கலாம். நம்ம தைக்கும் பொழுது மறுபடியும் கையில் ஏதாச்சும் தைத்து கொள்ளலாம். சரியா? ஏதேனும் விபரீதம் நடக்கலாம். அதே நேரத்தில் சொன்ன மாதிரி வெளிச்சம் பத்தாது. சரியா? ஏன்னா இதெல்லாம் நல்லா நீங்கள் காலை பொழுதுலையோ அந்த மாதிரி நல்லா வெட்டு வெளிச்சத்தில் பண்ணால் இன்னும் சுகமாக நல்லா பண்ணலான்னு தான். இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, எதை நீங்கள் நம்புறீங்கன்னு தெரில. எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் செய்யுங்க. வாழ்க்கையில் சிறப்பாக சந்தோஷமாக இருங்க. சரி, தைக்க போகிறீங்களா? 4 வாட்டி யோசிங்க. சரியா? டேக் கேர்.